அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் ஒரு முக்கியமான செய்தி. முதலாவது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் நடக்க இருந்த மீட்டிங் ஒத்திக்கிச்சு. மீட்டிங்க்கு போகலை அப்படின்றத சுவிஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்துடைய வெளிவிவகார அமைச்சு இன்றைய தினம் நடக்கவிருந்த ஈரான் அமெரிக்க சந்திப்பு ரத்தாகி உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எலக்ட்ரானிக்கலி சைன் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த சூழலில் தொடர்ந்துமே அலர்ட், அதாவது தொடர்ந்துமே எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஈரான் இஸ்ரேலுடைய போர் நிறுத்த ஒப்பந்த விதிமீறல்களை, அதாவது சவுத் லெபனானில் 18 உயிரிழப்பு மற்றும் 33 படுகாயம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் சில பகுதிகளிலையும் இஸ்ரேலுடைய கோர தாக்குதல் இடம்பெற்றிருக்குது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழல் தொடர்ந்தும் இந்த நிலைமை தொடர்ந்தால் மீண்டும் பதட்ட நிலை ஏற்படலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க தற்போதைக்கு ஈரான் தரப்பு. ஆரம்ப நேரத்திலே பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஒப்பந்தத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது நேற்றைய தினம் இல்லை, இன்றைக்கி காலையில் செய்தியில் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், முஜ்தபா ஹமைனி அவருடைய தரப்பு தகவல் வெளியாகி இருந்துச்சு. அவங்க சொல்லும்போது கூட டைரெக்டாகவே அதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். நான் பெஷக்ஷான், அதாவது ஜனாதிபதி கிட்ட நான் அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நடக்கும், இதுக்குரிய வாக்குறுதி தந்திருக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் பீஸ் ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கோம் அப்படின்றத அவர் சொன்னதால் அவருடைய உறுதியை நம்பி தான் நான் இதுக்கு இணங்கியிருக்கிறேன். ஒருவேளை இதில் ஏதாவது சில திருப்பங்களோ மாற்றங்களோ வந்தால் நாங்கள் மீண்டும் எங்களுடைய நடவடிக்கைகளை, அதாவது ஐஆர்ஜிசியுடைய நடவடிக்கைகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம் அப்படின்றதையும் எச்சரிச்சிருக்கிறாங்க. நிலைமை இன்னும் ஒரு மோசமான சூழலுக்கு தான் போயிட்டுருக்குது. இஸ்ரேல் தங்களுடைய இந்த மோசமான செயல்பாடை நிறுத்தும் வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்காது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள் என்ன மாதிரியான மாற்றம் உருவாக போகுது அப்படின்றத. அதே போல் இப்போதைய சூழலில் இப்போதைக்கு வரைக்கும் அமைதி காக்கிற பொறுப்பை தான் ஈரான் கையெடுத்து இருக்கிறாங்க. இன்னமும் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணலை. சைன் வச்சிருக்கிறோம். 60 நாள் டீல் ஒப்பந்தத்தில் 60 நாள் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 60 நாளுக்குள்ளே ஈரானுக்கு எதிரான தடை அது இது எல்லாமே நீக்கு ஈரான் முழு சுதந்திர நாடாக, எந்த ஒரு நாட்டுடைய பொருளாதார தடையும் இல்லை, எந்த ஒரு நாடுமே ஈரானுக்கு எதிரான வன்முறைகளை கையாளாது அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தில் ஈரான் முழு சுதந்திரமாக செயல்படும் அப்படின்ற அந்த ஒரு கோட்பாட்டுக்கு கீழே ஈரான் பொறுமையாக இருக்கிறாங்க. பார்ப்போம். ஆனால் இஸ்ரேல் எடுக்கக்கூடிய இந்த முயற்சி, இந்த செயல்பாடு இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தூண்டக்கூடிய வாய்ப்பு தான் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். சீஸ்ஃபயரை மீறிக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல். வெஸ்ட் பேங்க்ல நேற்றைய தினம் தாக்குதல் நடந்துருந்துச்சு. அதற்கும் குவைத் உட்பட பல நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. கண்டனத்துக்கு என்ன குறைச்சல், அதுதான் கொட்டி கிடக்குது. எல்லாரும் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் யாரும் சரியான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. நடவடிக்கை எடுத்த ஈரானும் இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு அமைதியாகிட்டு வராங்க. திருப்பியும் அவங்க ஆவேசப்படுறதுக்கு முன்னாடி அமெரிக்கா தான் ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த பொரிச்சமின் நெத்தன்யாவுடைய பேசி ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இல்லைன்னா மறுபடியும் குழப்ப நிலை ஆரம்பிக்கலாம். பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். இப்போதைக்கு கிடைத்திருக்கிற தகவல் இதுதான். சுவிட்சர்லாந்து சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்குது. எலக்ட்ரானிக்கல் சைன் மட்டும்தான் இப்போதைக்கு நடந்திருக்குது. அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது எதிர்வரும் நேரங்களில் கிடைக்கக்கூடிய தகவல்களையும் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து இணைந்திருங்க.